பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்குது. இந்த பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன? ஏன்னா பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது ஏதோ கல்யாணம் பண்ணுறதே தப்பு, நோவா காலத்தில் திருமணம் பண்ணது தப்பா, திருமணம் பண்ணுறது தவறான காரியமா? இன்றைக்கி ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருமணம் பண்ணுவது பைபிள் படி தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் படி அது தப்பே கிடையாது. பைபிள் படி திருமணம் பண்ணுவது தான் சரி. ஏன்னா வேதம் சொல்லுது மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதற்கென்று வரம் பெற்றவர்கள் அப்படி இருப்பார்கள். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது கர்த்தரே அவங்கள அது மாதிரி நடத்துவார். பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு மல்கியா 2:15 இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த திருமண காரியங்கள் தவறானதல்ல. திருமண காரியங்களை ஏதோ ஒரு அதை பற்றி பைபிள் சொல்லுது அது மேன்மையானது. அப்படி இருக்கும்போது நோவா காலத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறது ஒரு பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது பாவம், இந்த திருமணத்தில் எது பாவம், நோவா காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 6:2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் தேவபுத்திரர் அல்லது தேவகுமாரர் அப்படின்னு இருக்கு. இந்த தேவகுமாரர் யார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த தேவகுமாரர் அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை, அந்த பூமியில் உள்ள மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அந்த குமாரர் அதாவது தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணையிறாங்க. அடுத்து அவங்க அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கத்தையும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, அதனால் ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது ராட்சதர்கள் பிறந்தார்கள் இல்லை, அக்காலத்திலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் இருக்குது. அப்போ ராட்சதர்கள் இவங்களுக்கு பிறந்தவங்க கிடையாது. அதாவது தேவ தூதர்களுக்கும் மனுஷங்களும் இணைஞ்சா ராட்சதர்கள் பிறப்பாங்க அப்படின்னு பைபிளில் இல்லை. சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணைய முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, அதுக்கு இயேசு பதில் தெளிவாக சொல்கிறாரு. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பனையும் இல்லை, நாம் தேவபுத்திரர் போல் இருப்போம். தேவபுத்திரர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனால் வரும்போது நமக்கு அவங்களை விளக்கிறதுக்காக நமக்கு தேவ தூதர்களை ஆணாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு இயேசு சொல்கிறார். தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு. அப்போ இந்த தேவகுமாரர்கள் யார்? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு மாம்சம், அவர்கள் ஆவியின் ஸ்டேட். அந்த ஆவியின் ஸ்டேட்டோட மாம்சத்தோட கூட இணையவே முடியாது. இது ஒரு பேசிக் ஒரு அறிவு. அப்படி இருக்கும்போது இங்கே தேவகுமாரர்னு யாரை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அப்பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார்கள்னு 4வது வசனம் கடைசி 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் தேவகுமாரர். எப்படி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பரிசுத்தாவை பெற்ற நாம் ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். நாம் என்ன ஆவியிலே இருக்கிறோம்? பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறார், ஆனால் நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேர் விசுவாசின்னு பேர். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவகுமாரர்னு பேர். அந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணுறது கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். கர்த்தருக்கு ஏன் காரணம் என்னென்னா, அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை, அவங்க வெறும் மாம்சம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இதுதான் அன்றைக்கி பாவமாக இருந்தது. அன்றைக்கி இந்த தேவபுத்திரர் தான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம் கூடி வருகிறவர்கள் ஆலயம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி நாம் தான் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கி இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்கள் உலகத்தின் மக்களை பார்த்து, உலகத்தின் சௌந்தரியத்தை கண்டு, அழகை கண்டு, அவர்களிடத்தில் இவர்கள் தங்களுடைய தொடர்பு வச்சுக்கொள்கிறாங்க. நாட் ஒன்லி நான் டாக்கிங் அபவுட் த மேட்ரிமோனியல், நான் வெறும் திருமண காரியங்களை குறித்து மாத்திரம் பேசவில்லை. அவிசுவாசி விசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அது மிகப்பெரியதான ஒரு பாவம். அந்த பாவத்தினுடைய உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுவார். இன்றைக்கி கடைசி காலத்தில் உலகம்
சபையோடு கூட இணைய தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு சபை ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிங்கள். அப்படி போகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன்றார். ஆனால் அதே காரியத்தை திருப்பி ஒரு இடத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் போற மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு சொன்னார். சுவிசேஷம் அறிவிக்க போகிறது ஓநாய்களுக்குள்ளே ஆடு போகிற மாதிரி. ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் எப்படி வரும்னா இந்த உலகத்தின் ரூபத்தில் தான் வரும். இன்றைக்கி சபை உலகத்தை அடாப்ட் பண்ண தொடங்கியிருக்கு. ஒரு பெரிய ஊழியர் சொன்னார் இவ்விதமாக, உலகம்னா என்ன, அது ஒரு உலகம் என்பது ஒரு உபதேசம் அப்படின்னார். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். உலகம் என்பது ஒரு உபதேசம். உலகத்தினுடைய உபதேசம் சபைக்குள் வரக்கூடாது. சபையினுடைய உபதேசம் வேறு. இப்போது உலகம் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கேமரா இருக்கக்கூடாது, மைக் இருக்கக்கூடாது, அப்படியா சொல்கிறோம்? அதையா உலகம்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் இவ்வளவும் செய்கிறோம், இதெல்லாம் உலகம்னு சொல்கிறோமா? இல்லை. நம்ம எதை உலகம்னு சொல்கிறோம்? உபதேசத்தை. எது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உங்களை பிரித்து உலகத்துக்கு நேராக திருப்புகிறதோ அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? உபதேசம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு உண்டு. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்கள் தேவனை ஆராதிக்கிற முறைக்கும் தமிழர்கள் ஆராதிக்கிற முறைக்கும் இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் ஆராதிக்கிற முறைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இன்றைக்கி உலகத்தினுடைய ஆராதனை முறையை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். உலகத்தின் ஆராதனை முறையை அடாப்ட் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய ஆராதனை முறை நமக்கு ஒன்று இருக்குது. நாம் எப்படி தொழுது கொள்வோம்? ஆவியோடும் உண்மையோடும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது நீங்கள் எப்படி வேணால் தொழுது கொள்ளலாம். ஆனால் அதில் ஆவியும் உண்மையும் இருக்கணும். நீங்கள் உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வரதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியும் இல்லை உண்மையும் இல்லை, அவங்க கொண்டு வரதில்லை. அவங்க வரதில் எது இருக்குது? அதிக சௌந்தரியம் இருக்குது, அழகு இருக்குது, நல்லினம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எது இல்லை? ஆவியும் உண்மையும் அதில் இல்லை. இன்றைக்கி உலகத்தினுடைய கலாச்சாரத்தை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவபுத்திரர் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது ஒரு ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறத எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஸ்பிரிச்சுவலாக பேசி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதனுடைய காரியம் இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. நான் சொல்கிறது சபைனா உங்களை என்னையும் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. வீடுகளுக்குள்ளே நுழைந்து இன்றைக்கி நமக்குள்ளே உலகம். இப்போ வீட்டுக்குள்ளே டிவி வருது அப்படின்னு சொன்னால் டிவி உலகம் அல்ல. டிவிக்குள் நாம் என்ன பார்க்குறோம் என்பது தான் உலகம். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களை யாரும் கண்டிக்க போகிறதே கிடையாது. நாங்கள் டிவியை உலகம்னு சொல்லலை. அது வழியாக எது வருதோ, எது உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ, தேவனை விட்டு தூரமாக்குகிறதோ, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துகிறதோ அதுதான் உலகம். இன்றைக்கி இந்த விவரத்தை நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த உலகத்தில் உள்ள சௌந்தரியத்தை விரும்புகிறாங்க. உலகத்தில் உள்ளதான அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குது. அது என்ன சுதந்திரம்? அது என்ன வகையான சுதந்திரம்? நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு வெளியான சுதந்திரம். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்து பெண்களையும் தாண்டி மோவாபிய ஸ்திரீகள் மேலே அவர்களுக்கு ஆசை வருகிறது. இந்த 12 கோத்திரத்து பெண்களை, இஸ்ரவேல் பெண்களையும் இஸ்ரவேல் ஆண்களுமே நம்மை பார்த்தா அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள், அவர்களையும் தாண்டி மோவாபிய பெண்கள் மேல் ஆசை வருகிறது. இப்போ அந்த உலகத்தை அவர்கள் எங்கே கொண்டு வருகிறார்கள்? இஸ்ரவேலுக்குள்ளே பாளையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாளையத்துக்குள்ளே சாபம் வருகிறது, தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அதைத்தான் சொல்கிறேன். இன்றைக்கி இதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே நமக்கு தேவன் தேவையான அளவு பவுண்டரிஸ் வகுத்து வச்சிருக்கிறார். இதையே நம்ம இன்னும் அட்டைன் பண்ணலை. இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் தேவனுக்கென்று செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் உலகத்தை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிக சௌந்தரியம் உள்ளவன்று கண்டு உலகத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஆவிக்குள்ளே நுழைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் உறுதுணையாகவும் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.